அக்கா, நாராயணா, மகாதேவர் காரண காரியமின்றி எதையும் செய்ய மாட்டார் என்று நான் நன்கு அறிவேன். ஆயினும் பிரபு, தேவி கங்கையை கைலாயம் அழைத்துச் செல்வதில் என்ன உத்தேசம் உள்ளது? அதோடு அவர்களை கங்காதரனின் கங்கை என்று ஏன் அவர் கூற வேண்டும் பிரபு? மகாதேவரின் உத்தேசத்தை நாம் ஆராய வேண்டாம். இச்சம்பவத்தின் முடிவில் அவரது உத்தேசம் நமக்கு தெரிந்துவிடும். சற்று பொறுமையாக இருப்போம். இந்த திருவிளையாடலின் உத்தேசத்தை வெகு விரைவில் நாம் அறிவோம். எங்கள் கைலாயத்திற்கு தங்களை வரவேற்கிறேன் அக்கா. வாருங்கள். என்ன ஆயிற்று? உள்ளே வாருங்கள் அக்கா. தேவி பார்வதி, வந்திருப்பது தங்களின் சகோதரி அல்ல. பிறகு கங்காதரனின் கங்கையே, கங்காதரனின் கங்கையே, கங்காதரனின் கங்கையே, கங்காதரனின் கங்கையே. நன்றாக பாருங்கள். கங்கையின் இந்த வரவு கைலாயத்தில் பிரளயத்தை கொண்டு வரும். மாபெரும் பிரளயம், மாபெரும் பிரளயம், மாபெரும் பிரளயம். என்ன? தாங்கள் என்ன கூறினீர்கள்? தேவி, இன்று கைலாயம் வந்திருப்பது தங்கள் சகோதரி அல்ல, கங்காதரனின் கங்கையாவாள். கங்கை அக்கா, மன்சாவின் குரோத அக்னி சாந்தமானதா? அந்த அக்னி குரோத அக்னி அல்ல, உரிமையின் அக்னி. அது சாந்தமாகாது. மன்சாவுக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். எனக்கு அவள் வழிகாட்டியிருக்கிறாள். எனது உரிமை என்னவென்பதை அவள் நினைவூட்டியிருக்கிறாள். என்ன உரிமை? எவ்வாறு வழிகாட்டினாள்? தாங்கள் கூறுவது என்ன? நுழைவாயிலேயே வினாக்களை தொடுப்பாயா? உள்ளே அழைக்க மாட்டாயா? நான் கைலாயத்தின் விருந்தாளி அல்ல, கைலாயத்தின் அங்கமாவேன், கைலாயத்தின் அங்கமாவேன், கைலாயத்தின் அங்கமாவேன்.
என்னை வரவேற்க மாட்டாயா? ஆ, நிச்சயம் வரவேற்பேன். வாருங்கள். தங்களை வரவேற்க கைலாயத்தையே அலங்கரித்துள்ளேன். அதோடு அனைவரும் என்ன பார்க்கிறீர்கள்? சகோதரியை வரவேற்க தயாராகுங்கள். அவ்வாறே தாயே. சிவசக்தியின் வாழ்க்கையில் வரவிருக்கும் பிரளயமானது உனது வன்மத்திற்கான மாபெரும் வெற்றியாக இருக்கும் மன்சா. ஒரு குடும்பம் என்பது அன்னை, தந்தை, குழந்தைகள் இவர்கள் மூவரும் இருப்பது. ஆனால் எனது குடும்பம் என்றுமே முழுமை பெற்றதில்லை. என் குடும்பம் எவ்வாறு இருந்ததோ இன்று சிவனின் குடும்பமும் அவ்வாறே மாறப்போகின்றது. சிவனின் குடும்பமும் அவ்வாறே மாறப்போகின்றது. சிவனையும் சக்தியையும் ஒரு தம்பதியர்களாக கண்டு மகிழும் அனைவரும் இனி அவர்களை ஒரு தம்பதியர் என்று கூறுவதற்கும் தயங்கப் போகிறார்கள். மன்சா, ஒருவரது குடும்பத்தை பிரிப்பது மற்றும் ஒரு இல்லத்தை தகர்ப்பது ஒரு பெண்ணின் குணத்தில் மாபெரும் களங்கத்தை ஏற்படுத்திவிடும். அதை நீ மறந்து விடாதே. தங்களது இந்த அறிவுரை எதுவும் எனக்கு தேவையில்லை. தாங்கள் சிவனிடம் சென்று கூறுங்கள். செல்லுங்கள். எதற்கிங்கு நிற்கிறீர்கள்? நீங்கள் இருவரும் பலத்தின் மமதையில் ஆடுகிறீர்கள். மகாதேவருடன் விரோதத்தை மேற்கொள்கிறீர்கள். ஆனால் ஒன்றை மறவாதே மகளே, இவ்வாறே நீ தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் பிராயச்சித்தம் செய்வதற்கான வாய்ப்பையும் இழந்து நிற்பாய். பிறகு ஏன் இங்கு நிற்கிறீர்கள்? செல்லுங்கள். ஆனால் இந்த பயணத்தில் வெல்லப் போவது தங்களது அந்த சிவன் அல்ல, நான் தான் தாயே. தங்களை வெற்றியின் எல்லையில் சந்திக்கிறேன். மன்சா, அற்புதம். கைலாயம் அழகாக இருக்கின்றது. நான் இதற்கு முன்பே இங்கே வந்திருக்க வேண்டும். இங்கு நான் வரக்கூடாது என்று என்னையே தடுத்தேன். நான் ஒரு மதி கெட்டவள். சகோதரி கங்கா, தங்களை இங்கு கைலாயத்தில் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். வாருங்கள், நான் உங்களுடன் ஏராளமாக உரையாட வேண்டும்.
நான் ஏதும் உரையாட விரும்பவில்லை. நந்தி, சகோதரி களைத்திருப்பார்கள். விருந்தினர் அறைக்கு அழைத்துச் செல். அவ்வாறே தாயே. இல்லை, இது நாள் வரை நான் மகாதேவரின் பக்தையாக இருந்து வந்தேன். அவர் மீது கொண்ட காதல் காரணமாக என் அடையாளத்தை இழந்து நின்றேன். ஆனால் சிவனின் சக்தியோ ஒரே நொடியில் கங்காதரனின் கங்கையை விருந்தாளியாக்கிவிட்டாய். வந்து செல்பவரை தான் விருந்தாளி என்று அழைப்பார்கள். நிரந்தரமாக தங்குபவர்களை அல்ல, நிரந்தரமாக தங்குபவர்களை அல்ல, நிரந்தரமாக தங்குபவர்களை அல்ல. பிரபஞ்சத்தின் ஆதிசக்தி தன் சகோதரியை வேகமாக அனுப்ப நினைக்கிறாள். நான் இதை எதிர்பார்க்கவில்லை.